Port 0 of 8051 microcontroller differs architecturally from the other ports primarily because எல்லாமே பாருங்களேன் டெக்னீஷியன்ல கேட்டதான். ஸோ ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா நம்ம படிச்ச கான்செப்ட் கரெக்டா இருக்கா, எக்ஸாம்ல கேட்குற கேள்வி நம்மளால ஆன்சர் பண்ண முடியான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களே நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் கொஸ்டினுமே என்ன பண்ணிருக்கேன்னா அட்டாச் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அந்த கொஸ்டின் உங்களால நிறைய இடத்துல புரிஞ்ச முடியும். ஓகே, 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் 0ன்னு சொல்றாங்க. ஆமா, 4 விதமான டைப்பா போட்டு பார்த்தோம். போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3. போர்ட்னு வந்துட்டாவே இன்புட் அவுட்புட் தான். ஆனா நான் போர்ட் 0 சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் போர்ட் மாதிரி, அதாவது போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 மாதிரி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது நான் சொல்லியிருப்பேன், பட் டெப்தா சொல்லல. பட் என்னன்னா இந்த கொஸ்டின் மூலம் அதை வந்து புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 இதெல்லாம் சாதாரணமா யூஸ் பண்ண முடியும். நார்மலா வந்து எல்லாத்துலயும் யூஸ் பண்ண முடியும். ஆனா அந்த போர்ட் 0 வந்து சாதாரணமா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ல எல்லாத்துலயும் இன்டர்னலா ஃபுல் அப் ரெசிஸ்டர் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெசிஸ்டர் முக்கியமான வேலை என்னன்னா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல டேட்டாவை வந்து என்ன பண்றதுன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனா போர்ட் 0ல அது கிடையாது. இந்த போர்ட் 0ல அந்த மாதிரி இன்டர்னல் ஃபுல் அப் ரெசிஸ்டர் இல்லாதனால என்ன, அது ஓப்பன் ட்ரெயின் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு ஓப்பன் ட்ரெயின் போர்ட்டை நார்மலா கேஷுவலா யூஸ் பண்ண முடியும் சாதாரண இதுக்கு. அப்ப நான் ஒரு சாதாரண வந்து ஒரு இன்புட் அவுட்புட் போர்ட்டா நான் யூஸ் பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபுல் அப் ரெசிஸ்டர் தேவை. அந்த எக்ஸ்டர்னல் ஃபுல் அப் ரெசிஸ்டர் தான் எதை சொல்லுவாங்கன்னா ஆர்டினோ சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே இது தெரியும். ஆர்டினோனா என்னன்னு தெரியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போர்ட் 0வை நான் ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபுல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ண போறேன். அதுதான் ஆர்டினோ. அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சாதாரண இன்புட் அவுட்புட் போட்டா எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா போர்ட் 0வை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட். இதை வச்சு பாருங்களேன். ஏன் வந்து நல்லா கவனிங்க. போர்ட் 0 ஆஃப் த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அதர் போர்ட்டோட ஏன் டிஃபரா இருக்கு, ஆர்கிடெக்சரலே வந்து டிஃபரா இருக்குன்னா அதுக்கான ரீசன் வந்து இதுதான். டஸ் நாட் கண்டெயின் த இன்டர்னல் ஃபுல் அப் ரெஜிஸ்டர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து பாருங்களேன். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு த fill in the blanks. இதுல என்ன, இன்டெல் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் ஹாஸ் 16-bit டைமர் ஆர் கவுண்டர் ரெஜிஸ்டர். நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு நான் தெளிவா சொன்னேன். கிளாஸ் எடுக்கும் போது என்ன சொன்னேன், 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் நல்லா கவனிங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் 16 பிட் டைமர் கவுண்டர் இருக்குன்னு சொன்னா அந்த கவுண்டர் தான் கவுண்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட வந்து சொல்லியிருந்தேன். அப்ப என்ன நல்லா கவனிங்க, இன்டெல் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் எத்தனை, 2 16-bit டைமர் கவுண்டர் ரெஜிஸ்டர் இருக்கும் ரைட்டா. அப்ப 2 என்ன இருக்கு, 16 பிட்னா அந்த அளவு இருக்கும், அதோட வந்து சைஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். டைமர் இல்ல வந்து கவுண்டர் ரெஜிஸ்டரை கொண்டு இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். இன்டெல் 8051 நுண் கட்டுப்படுத்தியில் 16-பிட் டைமர் கவுண்டர் பதிவேடுகள் உள்ளனன்னு கேட்கிறாங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு இப்ப புரியுதா ஏன் இதெல்லாம் லேர்ன் பண்ணது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அடுத்து பாருங்களேன். select the most appropriate option to fill in the blank. Intel 8051 microcontroller has dash internal RAM. பாத்தீங்களா வேல்யூ வச்சு கேட்டுட்டான். அதான் சொன்னேன் ரேம்ல. ஸோ ரேம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேம் எவ்வளவு இருக்குன்னா 128 பைட்ஸ்ன்னு பார்த்தோம். ரோம் எவ்வளவு இருக்கு 4 கேபின்னு பார்த்தோமா, இதுதான் அவன் கேட்டிருக்கான். அப்ப எவ்வளவு 128 பைட்ஸ். 128 பைட் ஆப்ஷன் ஏல இருக்கு. சிம்பிள் ஆக்சுவல் பாயிண்ட் தான், பட் இருந்தாலும் என்னன்னா கேட்கறாங்க, நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். அடுத்து Intel 8051 provide as interrupt structure and 8052 provide as interrupt structure. நான் பார்த்தோமா, அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கூட நான் சொல்லியிருந்தேன். சரி, அந்த டேபிள் வந்து நான் சொல்லல, நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி 3 பார்த்தோமா, 8051, 8052, 8031 அப்படின்னு வந்து 3 இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னேன். அதுல இன்டரப்ட் நல்லா கவனிங்களேன். நான் இன்டரப்ட்னு சொன்னேன். 8051ல 5 விதமான இன்டரப்ட் சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது 8052ல வந்து என்ன 6 விதமான இன்டரப்ட் வந்து சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது என்ன 5 விதமான இன்டரப்ட்னா ஒண்ணு கிடையாது. இன்டரப்ட்னா என்ன இருக்கும், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இன்டரப்ட் சோர்ஸ் என்பது ஒரு இது டக்குன்னு வந்து ஒரு வேலையை பார்க்கணும், ஒரு இது வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி அதை பார்க்கறதுக்காக இந்த இன்டரப்ட் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கு பாருங்களேன், ஐஎன்டி 0 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. டைமர் 0 இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. டைமர் 1 இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியல் போர்ட் இன்டரப்ட். இது ஆக்சுவலி என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அந்த 40 பின்ல இருக்கிற பின்னு தான். இந்த 40 பின்ல இருக்க இந்த 5 பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம்,
இன்டரப்ட் சோர்ஸா வந்து ஆக்ட் ஆகுது. இதுல 8051ல. அது 8051ல ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா இந்த டைமர் 2 அப்படின்னு இருக்கும். டைமர் 2 இது இருக்கும். இந்த 5மே இருக்கும். அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா டைமர் 2 இன்டரப்ட் அப்படின்னு வந்து இருக்கும். அதனால என்ன 5. அதாவது இதுல மொத்தம் 8051ல 5 இன்டரப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். 8052ல 6 இன்டரப்ட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்ப 5, 6 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டி ல இருக்கு. அடுத்து இன் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் PSN. ஸோ PSEN அப்படின்னு பார்த்தோமா? ஸோ PSEN as an dash output signal used as a read trope for accessing the dash memory. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் PSN என்பது dash நினைவகத்தை அணுகுவதற்கான ரீட் ட்ரோப்பாக பயன்படுத்தப்படும் dash அவுட்புட் சிக்னல் ஆகும். ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் நல்லா தெரியுங்க. பின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று சொன்னேன். பின் 29 வந்து PSEN அப்படின்னு சொன்னாங்க. இந்த பின் என்ன? ஸ்டாண்ட் ஃபார் PSEN ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்றதை எனபிள் பண்ணி விடுது. இட் யூஸ் அஸ் அ ரீட் அஸ் அ சிக்னல் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. அதாவது என்ன தமிழ்ல பாருங்களேன். இது ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் எனப்படுகிறது. வெளிப்புற நிரல் நினைவகத்திலிருந்து சிக்னலை வாசிக்க. அதாவது என்ன? இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் மீன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு ரைட்டா, இல்ல ஒரு பென் டிரைவ் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு ரீட் பண்ணணும், ஜஸ்ட் ரீட் பண்ணணும். அதுக்காக என்னன்னா ப்ரோக்ராம ஸ்டோர் பண்றதை எனபிள் பண்ணி விடுது. அவ்வளவுதான். ப்ரோக்ராம ஸ்டோர் பண்றதை எனபிள் பண்ணி விடுது. அது என்ன பண்ணுது? அந்த வெளிப்புற நிரல் நினைவகத்துல இருந்து சிக்னலை வாசிக்க என்ன பண்ணா இந்த பின் 29ல இருக்கிற PSEN வந்து பயன்படுது. இப்ப இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா, இதுல அவன் என்ன கேட்டிருக்கான்? நல்லா கவனிங்க. என்ன கேட்டிருக்கான்? அக்சஸிங் த என்ன மெமரி? எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி ரைட்டா? எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. அதனால 2 எலிமினேட். இப்ப ஆக்டிவ் லோவா ஆக்டிவ் ஹையா அப்படின்னு கேட்கறாங்க. இது ஆக்டிவ் லோவா ஆக்டிவ் ஹையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இட்ஸ் ஆக்டிவ் லோ அவுட்புட் சிக்னல் சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் ஸ்டோர் எனபிள் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியில இருந்து கோடு இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்க. கோடு இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கும் போது அது என்ன இருக்குன்னா ஆக்டிவ் லோ அவுட்புட் சிக்னலா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் சிக்னலோட டைப் வந்து ஆக்டிவான லோ அவுட்புட் சிக்னல் யூஸ்டு ஃபார் ஆக்சஸிங் த எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரியை வந்து ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. லோ மீன்ஸ் லோ அப்படின்னா லோ அவுட்புட் சிக்னல்னா லோவான அவுட்புட் சிக்னல் மீன்ஸ் என்ன இருக்குன்னா PSEN 0 அப்படின்னு அர்த்தம். இதே ஹை ஹை அவுட்புட் சிக்னல்னா ஹை அவுட்புட் சிக்னல்னா PSEN 1 இருக்கும். பட் இது எடுக்காது. இதுதான் இது மட்டும் தான் எடுக்கும். PSEN 0. அதனாலதான் லோவாக மெமரி ரீடை வந்து ஆப்ரேஷன் வந்து நடைபெறும் அப்படின்னு இருக்கு. இப்ப ரீட் நல்லா கவனிங்க. ரீடு மட்டும் தான் பண்ணும். ரீட் ஒன்லி தான் ரைட்டா. இப்ப அதே இது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரீட் ஒன்லி மெமரின்னு பார்த்தோமா? ரீட் பண்றதுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். லோவான அவுட்புட் சிக்னல். ஹை அவுட்புட் சிக்னல் அப்படின்னா அது வேற. இப்போ இது என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆக்டிவான லோ. ஆக்டிவ் லோ எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. ஆக்டிவ் லோ எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்மா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன ஜஸ்ட் ஃபேக்சுவல் தான். நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்? 8051 மைக்ரோ கண்ட்ரோல்னா என்ன? அதுல 8051 வந்து இன்டெல் கம்பெனி உருவாக்குனது. அந்த 8051ல இருக்கிற என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு காம்போனன்ட் என்ன, அந்த காம்போனன்ட் என்ன வேலை பார்க்கும்னு பார்த்துருக்கோம். அப்புறம் 40 பின் இருக்கு. அந்த 40 பின் ஒவ்வொரு பின்னும் என்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகும் அண்ட் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். 8051க்கும் 8052க்கும் என்ன இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்கோம். அது இல்லாம வேற ஏதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உருவாக்கியிருக்காங்களா? இதுதான் என்ன பண்ணிருக்குன்னா என்டையரா பார்த்துருக்கோம். ஃபைனலா கொஸ்டின் பார்த்து முடிச்சிருக்கோம். இதோட என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் டாபிக் வந்து எண்ட் ஆயிடுச்சு.